சிறப்பிக்க இருக்கிறார்கள்? 75வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திமுக 75 என்ற அறிவு விழா திருவிழா என்னும் நிகழ்ச்சியை வள்ளூர் கோட்டத்தில் நடைபெற்று தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது முற்போக்கு புத்தக காட்சியை தொடங்கி வைத்து தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்துதான் 75வது ஆண்டு நிறைவு விழா திமுக 75 என்ற அறிவு விழா எனும் நிகழ்ச்சியை வள்ளூர் கோட்டத்தில் தொடங்கி கருப்பு சிவப்பு எனும் நூலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். 2 நாட்கள் இந்த கருத்தரங்கமும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து தற்போது பார்வையிடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது திமுகவினுடைய 75வது ஆண்டை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டும் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த விழா என்பது முன்னெடுக்கப்படுகிறது. திமுக 75 அறிவு திருவிழா மற்றும் இந்த நிகழ்வானது 8ஆம் தேதி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குவதோடு மட்டுமல்லாது புத்தகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். திமுகவினுடைய இத்தனை ஆண்டுகள் செயல்பட்ட செயல்பாடுகள் குறித்த 1120 பக்கங்கள் கொண்ட புத்தகமாக காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பும் என முத்தமிழறிஞர் பதிப்பகம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள், தேசிய கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர் திமுக நிர்வாகிகள் எழுதிய கட்டுரைகள் என்பது இந்த இதில் அடங்கியிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இது இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த புத்தகம் என்பது வெளியிடப்படுகிறது. இதைத் தொடர்ந்துதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருவண்ண கொடிக்கு வயது 75 ஆகக்கூடிய நிலையில் இதற்கான கருத்தரங்கம் என்பது 10 அமர்வுகளுடன் நடைபெற இருக்கிறது. இந்த அமர்வுகளை பொறுத்தவரை 8ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்துதான் புத்தக காட்சி என்பது மிக முக்கியமாக மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், தமிழ் தேசியம், பெண்ணியம் போன்ற முற்போக்கு அரசியல் சார்ந்த புத்தகங்கள் மட்டுமே இடம்பெறக்கூடிய வகையிலான புத்தக காட்சி என்பது அரங்கப்பட்டிருக்கிறது. 46 பதிப்பங்களுடைய 58 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற புத்தக காட்சியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடர்ந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரைக்கும் இந்த புத்தக காட்சி என்பது நடைபெறும். இதில் தினந்தோறும் புத்தர்கள் கலைக்குழு, புதுவை பூபாலம் கலைக்குழு இது போன்ற பல்வேறு கலாச்சார பண்பாடு சார்ந்த நிகழ்வுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பகுத்தறிவு சார்ந்த மேஜிக் நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. லியோனி திராவிட செயலாளர்களுடைய அவருடைய பட்டிமன்றங்களும் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இந்த 1 வாரங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திமுக 75வது ஆண்டை கொண்டாடக்கூடிய விதமாக இவை அனைத்தும் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவதாக முற்போக்கு புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து தற்போது புத்தக காட்சியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள், அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து வள்ளூர் கோட்டம் அரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை நிகழ்த்த இருக்கிறார்.